இந்த வீடியோல நான் ஒரு கழுகு பத்தின கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கதையோட முடிவுல பல விஷயங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியதா கூட அமையலாம். அதனால வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு கழுகு தன்னோட முட்டைய பல காக்காங்கள்லாம் குடிக்கக்கூடிய ஒரு மரத்துல ஒரு கூட்டுல விட்டுட்டு வந்துருது. அந்த முட்டையும் அந்த காக்கா முட்டையெல்லாம் பொரிக்கும் போது சேர்ந்து பொரியுது. அந்த காக்காங்களும் அந்த கழுகு குஞ்சை தன்னோட குஞ்சா நினைச்சு சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சது. பல நாட்கள் போகுது, பல மாதங்கள் போகுது. அந்த காக்காவும் சரி அந்த கழுகும் சரி ரெண்டும் ஒரே உயரத்துக்கு வரும்போது என்ன இந்த கழுகு மட்டும் நம்மளை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லா காக்காங்களும் பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா இருந்தாலும் இவன் நம்மள ஒருத்தன் தான் அப்படின்னு அந்த காக்காங்க அந்த கழுகு கூடயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சு. இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த கழுகு நானும் ஒரு காக்கா தான் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட வாழ்க்கையை அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எல்லா காக்காங்களும் கீழே விழுந்து சோத்து பொறுக்கையும் சாப்பாடையும் பொறுக்கி சாப்பிடும்போது ஆனா அந்த கழுகுக்கு தான் வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வருது. ஏன் அப்படின்னா அந்த கழுகோட உண்மையான குணம் என்ன அப்படின்னா அந்த கழுகுக்கு தெரியுது. ஆனாலும் கூட அந்த கழுகு அன்றைய பொழுது அந்த காகங்களுடைய உணவை சாப்பிட்டு தன்னோட கூட்டுக்கு போயிருக்கு. இது மாதிரியாக இந்த கழுகோட வாழ்க்கை இதே மாதிரி காகங்களோட போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பயங்கரமான இடி புயலோட ஒரு பெரிய மசூறாவளி காத்து அந்த காகமும் கழுகும் இருக்கக்கூடிய அந்த மரத்தை தாக்குது. அந்த மரமே சாயக்கூடிய சூழ்நிலையில எல்லா காகங்களும் என்ன சொல்றாங்க, வா நம்ம இன்னொரு கூட்டையோ இன்னொரு இடத்தை தேடி போயிடலாம், இந்த மரம் சாய போகுது அப்படின்னும் போது இப்படியே என்னால ஓடிட்டு இருக்க முடியாது, என்னால இந்த மலையும் புயலையும் எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு பறக்க ஆரம்பிக்குது. பறக்குது எதை நோக்கி பறக்குனா இந்த மேகத்துக்கெல்லாம் மேல பறக்க ஆரம்பிச்சிருது. இப்படி பல மணி நேரம் பறந்த அந்த கழுகு கடைசியா புயல் மலையெல்லாம் ஓஞ்ச பிறகு கீழே தன்னோட காகங்களை தேடி வரும்போது அங்க இருந்து எல்லா காகமும் செத்து போயிருச்சு. இப்போ இந்த கழுகு திணைக்குது தன்னால தன்னோட இந்த இதோட போராடாம நானும் இவங்களோட போயிருந்தா நானும் இவங்களோட செத்து போயிருப்பேன், என்னோட உண்மையான வாழ்க்கை என்ன, என்னால என்ன முடியும் அப்படின்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு இந்த கழுகு அந்த இடத்துல முடிவு பண்ணாம விட்டுருந்துச்சுன்னா இன்னத்துக்கு அதோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். இது மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு கழுகாத்தான் பிறகுறோம். பட் ஆனா நம்ம வளர்க்கப்படுற இடத்தை பொறுத்து நம்ம காகமாவோ கழுகாவும் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சு. இது மாதிரி நம்ம எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில இதே மாதிரி தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னா ஒரு வாய்ப்பு எல்லா மனிதனுக்கும் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்மளும் இந்த காகங்களை போலதான் ஆகிடுவோம். இப்போ நீங்க யோசிங்க, நம்மளோட வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பயும் முடிவெடுங்க, வாழ்க்கையில சாதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சூப்பரான கருத்துல மீட் பண்றேன். பாய்.